என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பாடி வாரச்சந்தை. அதாவது இந்த பொங்கலை முன்னிட்டு 2 நாட்கள் மலிவு விலையில் சந்தை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என அறிவிப்பு வந்தது. அதற்காக சந்தைக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் இரவு 8:45 ஆகுது. இந்த சந்தை 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ கூட்டத்தை பாருங்கள். இந்த பொங்கலை முன்னிட்டு அதிகமாக சந்தை பொருட்கள் வாங்க மக்கள் வந்திருக்காங்க. இந்த பரப்பாடி சந்தை வாரம் வாரம் இருக்கும். ஆனால் இந்த டைம் பொங்கலை முன்னிட்டு எல்லா பொருளுமே மலிவு விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இங்கே வந்திருக்கோம். இந்த வருட தொடக்கத்தின் முதல் நாள் அன்று நம்ம நிறுவனம் சார்ந்த பல நல்ல செய்திகள் நமக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கிறது. நமது நிறுவனத்தின் மீது வழக்கு நடந்து வருவதால் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக நம்ம நிறுவனத்தின் தொழில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கும் வருமானம் கொடுக்க முடியாமல் உள்ளது. இதனால் பலர் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் சிக்கி தவித்து வருகிறார்கள். இவை அனைத்தும் கூடிய விரைவில் மாறப்போகின்றன. நமது நிறுவனம் மீண்டும் செயல்படப் போகிறது. நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதன் மூலம் பயன்பெறப் போகிறார்கள். அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நம்ம நிறுவனம் செயல்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான முயற்சியை நமது MD அவர்கள் சட்டப்பூர்வமாக எடுத்து வருகிறார்கள். எனவே தற்போது நடப்பவை வைத்து நீங்கள் யாரும் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இழந்து இருக்க வேண்டாம். இந்த பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சந்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இரவு 10 மணி வரைக்கும் நடக்கும் இந்த வார சந்தையில் நிறைய பேர் தங்களுக்கு தேவையான பொங்கல் பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களும் காய்கறிகளும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பொங்கலை முன்னிட்டு அதாவது விற்பனை விலையை விட குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இன்றைக்கி மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த வார சந்தையில் காய்கறிகளை கூர் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கூர் அதாவது ஒரு பிளேட் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களும் காய்கறிகளும் இங்கே நம்ம வாங்கிடலாம். தக்காளியோட விலை 2 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு தேவையான தக்காளியை பார்த்து எடுத்து வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 8:45 மணி ஆகுது. இந்த டைமில் கூட மீன் விற்பனை ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். அதாவது மீன் வகைகளில் பல வகையான மீன்கள் இப்போது விற்பனை ஆகிட்டுருக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொங்கல் பொருட்களும் வாங்கியாச்சு. இந்த பொங்கலுக்கு நம்ம நிறுவனம் சார்ந்த ஒரு முக்கிய தகவல் அஃபிஷியலாக வரும் என எதிர்பார்க்கலாம். காத்திருங்கள். நல்லது நடக்கும். அதுவும் வெகு விரைவில் நடக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.